அண்மை செய்தி. சென்னை அடுத்த நொளம்பூரில் மூதாட்டியை கொலை செய்து கவரிங் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மூதாட்டியை அடித்து கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய முயன்ற நபரை பிடித்து போலீசாரிடம் பொதுமக்கள் ஒப்படைத்திருக்கிறார்கள். மூதாட்டியை அடித்து கொலை செய்துவிட்டு தப்பி ஓட முயன்ற நபரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். ஏழுமலை என்பவரை பிடித்து மூதாட்டியின் 2 கமல்கள் மற்றும் செயினை பறிமுதல் செய்து போலீசார் இந்த வழக்கு தொடர்பாக தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராம்குமார், வணக்கம். மூதாட்டியை கொலை செய்து கவரிங் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் சென்னை நொளம்பூரில் அரங்கேறியிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள். கண்டிப்பாக மோனிகா, சென்னை நொளம்பூர் பெரிய நொளம்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய தெலுங்குச்சேரி சித்தார்த் நகரில் தனியாக வசித்து வந்தவர் மேரி. 70 வயதான மூதாட்டி இவர். நேற்று தனியாக இருக்கும்போது அங்கு வந்த ஒரு நபர் அவரை அடித்து கொலை செய்து அவர்கள் அணிந்திருந்த செயின் மற்றும் கம்மலை கொள்ளையடித்திருக்கிறார். இந்த மூதாட்டி அலறும் சத்தம் கேட்டு அருகில் இருந்த பொதுமக்கள் அங்க இருந்து பார்த்தபோது அவர் சுயநினைவின்றிருந்தது தெரிய வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நொளம்பூர் காவல்துறையினருக்கு போலீசாருக்கு தகவல் பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மூதாட்டியின் உடலை மீட்டு விசாரணை நடத்தி வருகிறார். விசாரணையில் அதே பகுதியை சேர்ந்த காராமணி என்ற ஏழுமலை 70 வயதான ஒரு முதியவர் மூதாட்டியை கொலை செய்து கம்மல் மற்றும் செயினை கொள்ளையடித்தது தெரிய வந்திருக்கிறது. மேற்கொண்டு நடத்திய விசாரணையில் அந்த மூதாட்டி அணிந்திருந்த கம்மல் மற்றும் செயின் போலி, அதாவது கவரிங் நகை என தெரிய வந்திருக்கிறது. இந்த போலி நகைக்காக மூதாட்டி மேரியை கொலை செய்து இந்த நகையை கொள்ளையடித்தது தெரிய வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக ஏழுமலை விசாரணை நடத்தி வருகிறார். ஏற்கனவே பல்வேறு இடங்கள்ல இது போன்ற செயலில் ஈடுபட்டாரா என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த கவரிங் நகை என தெரியாமல் மூதாட்டியை கொலை செய்து கொள்ளையடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்பட்டிருக்கிறது. மூதாட்டியின் உடல் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. மௌனிகா, தகவல்களுக்கு நன்றி ராம்குமார்.